நெக்ஸ்ட் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனில் அடுத்த மெத்தட் வந்து என்னன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸைஸ் 11.6 நீங்கள் ஃபஸ்ட்டு சம் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்டோட பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன். இப்போ எக்ஸ்டோட பை ரூட் ஆஃப் 1 + x இருக்கேன். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஈக்குவல் நீங்கள் டீன்னு எடுக்கணும். இப்போ 1 + x ஸ்கொயர் டீன்னு எடுத்துக்கலாமா? அப்போ புட் 1 + x ஸ்கொயர் ஈக்குவல் டி. இந்த ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட். 1க்கு 0வா, x ஸ்கொயருக்கு 2x, xக்கு dx, x ஸ்கொயருக்கு 2x, xக்கு dx, tக்கு என்னது dt. ஓகே, இங்கே x into dx இருக்க, அதனால் இந்த 2x into dxல இந்த 2 அன்சைட் பண்ணால் டிவைட் ஆயிருமா? அப்போ x into dx ஈக்குவல் dt/2. அப்போ x into dx இருக்கிறதுல dt/2ன்னு போட்டுக்கலாம். 1 + x ஸ்கொயருக்கு டீன்னு போட்டிங்கன்னா இந்த சம் எப்படி மாறும் பார்த்துக்கோங்க. 1 / ரூட் ஆஃப் இந்த 1 + x ஸ்கொயருக்கு டீயை ரூட் ஆயிருமா, 1/√t. இந்த dxக்கு வர, அதாவது x into dxக்கு வர dt/2. இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்ட் எடுத்துருவோமா? அப்போ 1/2 எடுத்துருங்க. அப்போ இன்டகிரல் ஆஃப் 1/√t. இப்போ t⁻1/2 மேலே t⁻−1/2 இப்போ t⁻−1/2 இன்டகிரேஷன் t⁻1/2 ப்ளஸ் என்னது c. ஓகேவா? அப்போ இந்த 1/2 மேலே 2/1 2 கேன்சல் ஆயிரும். அப்போ t⁻1/2 ப்ளஸ் c. t⁻1 ரூட் அப்போ √t ப்ளஸ் c. ஃபைனலாக டிக்கு வர 1 + x ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் c. இப்போ இது கூட நீங்கள் 1/√t இருக்கேன். 1/√க்கு என்ன போட்டுக்கலாம், 2√t கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேவா? 1/√t 1/√t உங்களுக்கு இன்டகிரேஷன் வந்து 2√t. 1/√xக்கு 2√xல 1/√tக்கு 2√t டேரெக்டோட போட்டுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்போர் இன்ஃபார்மாக போடலாம், இல்லை டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் சம் பாருங்க. x ஸ்கொயர் பை 1 + x⁴ 6 x⁴ 6 x³ த ஹோல் ஸ்கொயர் அடிக்கலாமா? இப்போ x³ டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ x³ டெரிவேட்டிவ் 3x², xக்கு dx, tக்கு dt. அப்போ x² dx ஈக்குவல் dt/3. வேறு பாருங்கள், 1/1 ப்ளஸ் இந்த x³ t போட t ஸ்கொயர் ஆயிருமா, x² dx போட dt/3. இப்போ 1/3 உள்ள எடுத்துலாமா? 1/3 உள்ள எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் இன்டகிரல் ஆஃப் 1/1 + t² dt இருக்கும். அப்போ 1/1 + x பண்ணால் tan inverse of x. அப்போ 1/1 + t² tan inverse of t ப்ளஸ் என்னது c. ஃபைனலாக tக்கு வர x³. அப்போ 1/3 × tan inverse of x³ + c தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். e⁻x மைனஸ் e⁻−x e⁻x ப்ளஸ் e⁻−x. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது ஈக்குவல் டின்னு எடுத்துக்கலாமா? அப்போ e⁻x ப்ளஸ் e⁻−x ஈக்குவல் டி. e⁻x டெரிவேட்டிவ் e⁻x, e⁻−xக்கு மைனஸ் e⁻−x, xக்கு dx ஈக்குவல் டு tக்கு dt. அப்போ e⁻x மைனஸ் e⁻−x dx நியூமரேட்டருக்கு பாருங்க, அதுக்கு டிடின்னு போட்டுக்கலாமா? ஸோ 1 இந்த டினாமினேட்டரில் கூட டி போட்டலாம், 1/t dt. 1/t இன்டகிரேஷன் log t. ஸோ ஃபைனலாக டிக்கு வர e⁻x ப்ளஸ் e⁻−x ப்ளஸ் c. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை டீன்னு எடுத்துக்கலாமா? அப்போ 10⁻x ப்ளஸ் x⁻10 ஈக்குவல் டி. நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 10⁻xக்கு a⁻x ஃபார்ம்லாம். a⁻xனா a⁻x × log a வா? அப்போ 10⁻xனா 10⁻x × log 10. ஆமாம், லாக் வெறுமனே log 10 சொன்னால் டு தி பேஸ் ன்னு அர்த்தம். x⁻10னா x⁻n ஃபார்ம்லாம். பவரை முன்னாடி வரணும், பவர் 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 10 × x⁻9 ஸோ xக்கு dx. ப்ராக்கெட் போட்டு dx பண்ணணும். ஏன்னா ரெண்டுக்குமே உண்டு. tக்கு dt. அப்போ நியூமரேட்டர் தான் இருக்கா, இவ்வளோ டிடின்னு போட்டுக்கலாம். ஸோ 1 டினாமினேட்டருக்கு t போட்டால் 1/t dt. ஸோ log t. tக்கு போல ஃபைனலாக 10⁻x ப்ளஸ் x⁻10. ஓகேவா? அடுத்து இஸ் ஈக்குவல் டு cot x போய் log sin x dx. log sin x டீன்னு எடுத்துக்கலாமா? டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். log sin x-க்கு 1/sin x, sin x-க்கு cos x, xக்கு dx இஸ் ஈக்குவல் tக்கு dt. cos x போய் sin x cot x. அப்போ cot x dx இடத்துல dtன்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ cot x dx + dt. ஸோ 1/log of sin x-க்கு d. 1/t dt. ஸோ 1/t இன்டகிரேஷன் log t. ஃபைனலாக tக்கு போல log sin x. அப்போ log sin x ப்ளஸ் c தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து cosecant x போய் log tan x/2. டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை டீன்னு எடுத்துக்கலாமா? அப்போ log tan x/2 இஸ் ஈக்குவல் டு t. இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா log tan x/2 log tan x/2 இதை நீங்கள் சிம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு cosecant x dxன்னு வரும். ஓகேவா? ஆமாம், cosecant x × dx, tக்கு என்னது dt. ஸோ அப்போ cosecant x × dxன்னு இருக்கிறதுல நம்ம டிடின்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? இப்போ இன்னொரு பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/t log tt நேரம் 1/tக்கு log t 1/t இன்டகிரேஷன் log t. அப்போ log t ப்ளஸ் c. ஓகேவா? ஸோ log ஆஃப் tக்கு வர ஃபைனலாக log tan x/2.
ப்ளஸ் என்னது சி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், sin 2x போய் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸ். இதை நீங்கள் டினாமினேட்டரில் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸ் டீன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா a ஸ்கொயருக்கு 0, b ஸ்கொயர் இஸ் கான்ஸ்டன்ட்டு, sin ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு பவர் ஹோல் 2 sin x, sin x cos x, xக்கு dx ஈக்குவல் டு dt. 2 sin x cos x, 2 sin theta cos theta sin 2 theta அப்போ 2 sin x cos x sin 2x into dx ஈக்குவல் டு dt. அப்போ அந்த b ஸ்கொயர் டிவைட் ஆயிரும். அப்போ sin 2x dx ஈக்குவல் dt by b ஸ்கொயர். ஸோ 1 by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸ் 1 t போடலாம். 1 by t இந்த sin 2x into dx போல dt by b ஸ்கொயர். 1 by b ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்க. 1 by t, 1 by t இன்டகிரேஷன் log t. ஓகேவா? அப்போ log ஆஃப் ஃபைனலாக t போல a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் c. 9th one, sin inverse of x போய் root of 1 minus x ஸ்கொயர். இப்போ sin inverse of x d எடுத்துக்குவோம். டினாமினேட்டர் உள்ளதில்லை, sin inverse of x d எடுத்துக்குவோம். sin inverse of x டெரிவேட்டிவ் என்ன? 1 root of 1 minus x ஸ்கொயரா, xக்கு dx, tக்கு dt. அப்போ therefore ttன்னு இடத்துல நீங்கள் விடலாம். dx போய் root of 1 minus x ஸ்கொயர் இடத்துல tt விட்டுலாமா? அப்போ dx போய் root of 1 minus x ஸ்கொயர் dt, sin inverse of xக்கு t. tக்கு இன்டகிரேஷன் t ஸ்கொயர் போய் 2 ப்ளஸ் c. ஃபைனலாக tக்கு பதிலாக sin inverse of x. அப்போ sin inverse of x ஹோல் ஸ்கொயர் போய் 2 ப்ளஸ் c. நெக்ஸ்ட்டு 5th one, sin root x போய் root x இருக்குன்னு இப்போ root x tன்னு எடுத்துக்கோங்க. அப்போ root x டெரிவேட்டிவ் 1 by 2 root x, xக்கு dx, tக்கு dt. 2 கொண்டு காசு பண்ணால் dx by root x equal to 2 into dt. அப்போ dx by root x போல 2 tன்னு போட்டலாமா? sin root x tன்னு போட்டால் sin t 2 into dt ஆயிரும். 2 is constant. அப்போ sin t into dt ஆயிருமா? sin t இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் t. ஃபைனலாக t போல root x போட்டிங்கன்னா மைனஸ் 2 cos root x ப்ளஸ் t ஆயிரும். ஓகேவா? 10th ஒன்று பாருங்கள், root x போய் 1 ப்ளஸ் root x இருக்குது. நீங்கள் 1 ப்ளஸ் root x tன்னு எடுத்தீங்கன்னா root x equal to 1 minus t. அப்போ 1 ப்ளஸ் root xங்கிறதுல டீன்னு போடுங்க, root xங்கிறதுல 1 minus t போடுங்க. இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணுங்க. 1க்கு 0, root x 1 by 2 root x, xக்கு dx, tக்கு dt. அப்போ dx எவ்வளோ கிராஸ் மல்டிப்ளை 2 into root x dt. அப்போ அந்த dx எவ்வளோ 2 into root x dtன்னு போடலாம். root xக்கு 1 minus t, 1 ப்ளஸ் root x t. ஸோ இந்த 2 is 2 வெளில எடுத்துலாமா? இந்த root xக்கு மறுபடியும் 1 minus t கொடுக்கலாம். 1 minus t 1 minus t 1 minus t the whole square. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா 1 minus 2t plus t ஸ்கொயர் டிவைட் பை t. டீயை கொண்டு இண்டிவிஜுவல் டிவைட் பண்ணால் 1 by t minus 2 plus t வந்துருமா dt. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். 1 by tக்கு log t, 2 is அப்போ 2க்கு 2t, tக்கு t ஸ்கொயர் பை 2. ஃபைனலாக t 2 கொண்டு உள்ளே மட்டும்னா 2 into log t minus 4t plus t ஸ்கொயர், 2 to cancel t ஸ்கொயர் plus c. ஃபைனலாக டீக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம்? 1 ப்ளஸ் root x போட்டுக்கலாம். அப்போ 2 into log of 1 plus root x minus 4 into 1 plus root x plus 1 plus root x the whole square plus c. 11th one, 1 by x into log x, log of log x dx. இதில் x log x மேலே ஏற்றுங்க. இப்போ 1 by x log x divided by log of log x கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ log of log x டீன்னு எடுத்துக்கலாமா? டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். log of log x 1 by log x, log x 1 by x, xக்கு dx equal to dt. ஸோ அப்போ dt is equal to 1 by x log x dx அந்த இருக்கா 1 by x log x dx equal to dt. 1 by log of log x dt. அப்போ 1 by t dt. 1 by t இன்டகிரேஷன் log t. ஸோ ஃபைனலாக t equal to log of log x. அப்போ log of log x plus c தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 12th one, alpha beta x power alpha minus 1 e power minus beta into x power alpha dx. இதில் ஈயோட பவரில் என்ன இருக்கோ அதை டீன்னு எடுத்துக்கலாமா? மைனஸ் விட்ருங்க. இப்போ பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா ஈக்குவல் டி. பி இஸ் கான்ஸ்டன்ட். டிஃபரன்ஸ் பண்ணுங்கள். பீட்டா இஸ் கான்ஸ்டன்ட். பீட்டா இஸ் கான்ஸ்டன்ட்டு. எக்ஸ் பவர் ஆல்ஃபா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் பண்ணால் n போல் ஆல்ஃபா இருக்குது. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1, எக்ஸுக்கு டிஎக்ஸா டிக்கு டிடி. இப்போ அதை பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸுக்கு போல் டிடின்னு கொடுக்கலாம். ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 டிஎக்ஸ் போல் டிடி. இங்கே இ பவர் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா போல் டி. அப்போ இ பவர் மைனஸ் டி டிடி. இப்போ இ பவர் மைனஸ் டிக்கு இன்டகிரேஷன் இ பவர் மைனஸ் டி எடுத்து மைனஸ் 1 ப்ளஸ் சி. ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் டின்னு ஆயிருமா? இந்த மாதிரி ஆயிரும். மைனஸ் இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் சின்னு ஆயிரும். மைனஸ் இ பவர் மைனஸ் டிக்கு பதிலாக பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் சின்னு ஆயிருமா? ஓகேவா? இப்போ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன? மைனஸ் இ பவர் மைனஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் சி. 13th ஒன்று பாருங்கள்.
tan x ரூட் சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ். இதில் நீங்கள் சீக்கன் எக்ஸை டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ சீக்கன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சீக்கன் எக்ஸ் tan x, எக்ஸுக்கு டிஎக்ஸு, டிக்கு டிடியை. அப்போ tan x dx ஈக்குவல் டிடி பை சீக்கன் எக்ஸ்னு ஆயிரும். எகைன் மறுபடியும் சீக்கன் எக்ஸுக்கு நீ டீன்னு போட்டுக்கலாமா? அப்போ tan x dx ஈக்குவல் டு டிடி பை டி. ஸோ இப்போ பாருங்கள், இந்த tan xக்கு என்ன போடுவீங்க? tan x dx பதிலாக டிடி பை டியை ரூட் ஆஃப் இந்த சீக்கன் எக்ஸ் போல டி. அப்போ ரூட் டி டிடி பை டி. ஓகேவா? இப்போ இந்த ரூட் டியும் இந்த டியும் கேன்சல் பண்ணால் 1/√t ஆயிருமா? 1/√t கேன்சல் 2√t ப்ளஸ் சி. இந்த ஸ்டெப்போட கட் பண்ணிக்கலாம். 1/√t 2√t ப்ளஸ் சி. ஃபைனலாக டிக்கு பதில் ரூட் சீக்கன் எக்ஸ். அப்போ 2 × ரூட் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேவா? 14th ஒன்று பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு 1 - x த ஹோல் பவர் 17 இருக்குது. 1 - x டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 - x டீனா எக்ஸ் ஈக்குவல் 1 - t. அப்போது 1 - x இடத்துல டீன்னு போடுங்க, எக்ஸுன்ற இடத்துல 1 - டீன்னு போடுங்க. இங்கே டிஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா 1க்கு 0 மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிக்கு டிடி. அப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் -dt. இப்போ டிஎக்ஸுக்கு -dt, எக்ஸுக்கு 1 - t, 1 - x டி போட்டால் t பவர் 17 ஆயிரும். இந்த மைனஸ் மட்டும் உள்ளார மட்டும்னா 1 - t - 1 ஆயிருமா? t பவர் 17 உள்ளார மட்டும் பண்ணிங்கன்னா t பவர் 18 - t பவர் 17 வரும். t பவர் 18 கண்டரேஷன் t பவர் 19/19 மைனஸ் t பவர் 17க்கு t பவர் 18/18 ப்ளஸ் c ஆயிரும். ஃபைனலாக டிக்கு பதிலாக 1 - x. அப்போ 1 - x த ஹோல் பவர் 19/19 மைனஸ் 1 - x த ஹோல் பவர் 18/18 ப்ளஸ் c ஆயிரும். ஓகேவா? அடுத்து 15th ஒன்று பாருங்கள். sin பவர் 5x cos cube x dx. இந்த cos cube xஐ cos square x into cos x எழுதிக்கலாமா? இந்த cos square xக்கு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1 - sin square x. ஓகேவா? cos square theta is equal to 1 - sin square theta அந்த ஃபார்முலா. இப்போ sin பவர் 5x வந்து உள்ளார மட்டும் பண்ணிங்கன்னா sin பவர் 5x மைனஸ் sin பவர் 7x ஆயிருமா? sin பவர் அதாவது இந்த ஃபார்முலா a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் இந்த பவரை ஆட் பண்ணிக்கணும். 5 + 2 வந்து 7. அப்போ sin பவர் 5x மைனஸ் sin பவர் 7x cos x dx. இதில் t ஈக்குவல் sin x எடுத்திங்கன்னா sin xக்கு cos x, xக்கு dx ஈக்குவல் dt. அப்போ cos x dx இதில் dt போட்டலாமா? sin x t போட்டால் t பவர் 5 மைனஸ் t பவர் 7 ஆயிரும். t பவர் 5 இன்டகிரேஷன் t பவர் 6/6 மைனஸ் t பவர் 7க்கு t பவர் 8/8 ப்ளஸ் சி. ஃபைனலாக டிக்கு பதிலாக sin x போட்டிங்கன்னா sin பவர் 6x/6 மைனஸ் sin பவர் 8x/8 ப்ளஸ் சி ஆயிரும். 16th ஒன்று. cos x/cos x மைனஸ் ஏன்னு இருக்கா? இல்லை நீங்கள் x மைனஸ் ஏ டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ x மைனஸ் ஏ டீனா x ஈக்குவல் t ப்ளஸ் ஏவா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு டிஎக்ஸ் மைனஸ் ஏ கான்ஸ்டன்ட், ஸோ 0, டிக்கு டிடி. ஸோ அப்போ பாருங்கள், காஸ் ஆஃப் இந்த எக்ஸுக்கு வர டி ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கலாமா? டிவைட் பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏக்கு டி, டிஎக்ஸுக்கு வர டிடி. இப்போ காஸ் டி ப்ளஸ் ஏவா? காஸ் டி ப்ளஸ் ஏ என்ன ஃபார்முலா இருக்குது? காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவா? காஸ் ஏ ப்ளஸ் பி டிக்குனா அப்படி ஃபார்முலா என்ன? காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அப்போ காஸ் டி காஸ் ஏ மைனஸ் சைன் டி சைன் ஏ டிவைட் பை காஸ் டி இன்டு டிடின்னு ஆயிரும். இந்த காஸ் டி கொண்டு இன்டிகிரேட் பண்ணால் காஸ் டி கேன்சல். அப்போ காஸ் ஏ இங்கே கேன்சல் ஆக முடியாது. இங்கே சைன் டீட பை காஸ் டி சைன் ஏ, சைன் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா டேன் தீட்டாவா? இப்போ சைன் டீட பை காஸ் டி டேன் டி. இப்போ காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு டேன் டி டிடி. அடுத்து பாருங்கள், இப்போ தனித்தனி இன்டெகிரேட் பண்ணுங்கள். இல்லை காஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? அப்போ காஸ் ஏவை வெளில எடுத்துங்க. காஸ் ஏ இன்ட்டு இன்டர்வல் ஆஃப் டிடி. அது மாதிரி சைன் ஏங்கிறதும் என்னது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான். அப்போ சைன் ஏ இன்ட்டு இன்டர்வல் ஆஃப் டேன் டி டிடி. காஸ் ஏ அப்படியே வச்சுக்கோங்க. டிடி இன்டகிரேஷன் டி, அப்போ டி இன்ட்டு காஸ் ஏ. சைன் ஏ இஸ் கான்ஸ்டன்ட்டு. டேன் டிக்கு டேன் எக்ஸுக்கு இன்டகிரேஷன் வந்து லாக் சீக்கன் எக்ஸு. அப்போ டேன் டிக்கு லாக் சீக்கன் டி ப்ளஸ் சி. ஸோ அப்போ டிக்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஏவா? காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ லாக் ஆஃப் இந்த சீக்கன் டியை டிக்கு பதில் எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ சைன் ஏ இன்ட்டு லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் சீக்கன் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சி. ஓகேவா? இது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் சம்மா. அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் வந்து எத்தனை சம் இருக்கும்னா ஒரு 3 சம்ஸ் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள். ஆமாம், எக்ஸாம்பிள் 11.30. ஓகேவா? எக்ஸாம்பிள் 11.30 இதில் உள்ள சம்ஸ்லாம் இருக்கும். அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 11.31 நம்ம இப்போ பார்த்தோம்னா அதே மாடல் தான் இருக்கும். 11.31னா அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 11.32. ஓகேவா? ஆமாம், அப்போது 11.30, 31, 32 இந்த சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம் அந்த மாடல் தான் இருக்கும். தெளிவாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. சொல்ல புரியுதா? ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் இன்டகிரேஷனாக நம்ம பார்த்தது வந்து என்ன மெத்தடு? சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா?
தெளிவாக பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க.